சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A square prism of side வந்து 30 mm ஓகேவா, அண்ட் axis 60 mm long with its base வந்து இருக்குது ஹெச்பியில் இருக்குது ஓகேவா. ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன்க்ளைன் 30 டிகிரி டு விபி. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க, a square prism கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைடு வந்து 30 mm, ஆக்சஸ் வந்து 60, ஹைட் வந்து 60 mm. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்டிங் பிளேன் நெக்ஸ்ட்டு அது எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குது, ஆன் ஹெச்பி. அப்போ ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஓகேவா. ஸோ அது எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குது, ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. பட் எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன்க்ளைனட் 30 டிகிரி டு விபி. ஸோ இந்த மாதிரியே சம் வந்து நம்ம 3 சம் பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸ்கொயர் வந்து ஈக்குவலி இன்க்ளைன் அப்படின்னா 45 டிகிரி ஓகேவா. அப்படி இல்லைன்னா அந்த பேஸ் எட்ஜு மட்டும் இன்க்ளைன்ட் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த 45 டிகிரி போட்டு நம்ம வரைஞ்சோம். இதில் பாருங்க, அந்த ஸ்கொயர் தான், பட் அது எப்படி இருக்குது, 30 டிகிரி விபிக்கு அது இன்க்ளைனில் அந்த ஸ்கொயர் பிளேஸ் ஆகிருக்குது ஓகேவா. அதே மாதிரி செக்ஷன் பிளேனு அப்படின்னா கட்டிங் பிளேன் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. அண்ட் எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி டு ஹெச்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் வித் ஆக்சஸ் ஆஃப் ப்ரிசம் அட் ஏ பாயிண்ட் ஆஃப் 20 mm ஃப்ரம் த டாப் இன். அப்போ மேலே நம்ம ஒரு ப்ரிசம் வரைவோம், ஃப்ரம் த டாப்லேருந்து 20 mm கீழே தள்ளி தான் என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி டயக்ராம் வரையலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய பேஜில் ஒரு ஹாஃப்லேருந்து கொண்டு வாங்க ஓகேவா. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிக் பண்ண வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஹாஃப்லேருந்து கொண்டு வாங்க ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, XY லைன் இந்த இதில் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு அது இன்க்ளைன் மாதிரி தெரியும், பட்டு எனக்கு இங்கே நேராக பேப்பரில் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் ஓகேவாப்பா. ஸோ மேலே விபி கீழே ஹெச்பி. ஸோ அந்த ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது, 30 டிகிரி இன்க்ளைனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, செக்ஷனை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம், இங்கிட்ட ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் கட் பண்ணுறோம் அப்படின்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு டயக்ராம் இந்த இடத்துல வரும் ஓகேவா. ஸோ இல்லை நீங்கள் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் கட் பண்ணுறீங்க, ரைட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் கட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்கும் ஓகேவா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எப்படினாலும் உங்களுக்கு கட் பண்ணாது, உங்களோட இஷ்டம் தான். பட் ஸ்பெசிஃபை பண்ணி இது வந்து ஃப்ரம் எட்ஜு ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து தான் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அங்கேருந்து தான் நம்ம கட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ ரப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய பாயிண்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 30 டிகிரி இன்க்ளினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 டிகிரி எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே எனக்கு வருது ஓகேவா. ஸோ 30 டிகிரி எனக்கு இன்க்ளினேஷன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அந்த பேஸு நமக்கு வந்து ஸ்கொயர் வந்து 30 ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 30 mm 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ 3 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ எனக்கு இங்கே வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்தும் 90 டிகிரி எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ 90 டிகிரி எனக்கு இங்கே வருது. அதே மாதிரி இந்த இடத்துல த்ரீ சென்டிமீட்டர் நான் 2 டாட் வச்சுருக்கேன், எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது ஓகே. இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 90 டிகிரி இங்கே கொண்டு வந்துடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இது லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு சொல்லிக்காம 3 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 இங்கே என்ன பண்ணுங்கள் 3. ஸோ மார்க் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரெண்டுமே ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்க்ளினேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி, அதை மார்க் பண்ணிடுங்க. ஸோ 30 டிகிரி ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை ரப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துக்கலாமா. ஸோ ABCD. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரிசம் தான் வரைய போகிறோம் மேலே. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆப்போசிட் கார்னர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாமே லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாயிண்ட் வந்து நான் ஓன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மேலே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏங்கிற பாயிண்ட்டை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட்டை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். டிங்கிற பாயிண்ட்டை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் சிங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஓ பாயிண்ட்டை நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் இது ப்ரிசர்வ் எவ்வளோ ஹைட் சொல்லியிருக்காங்க, 60. நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கா, ஓலேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, லாங் டாட் லாங் டாட் லாங் டாட் லாங். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி இந்த 60 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுங்க, 60 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்க, 60 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து 60 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா. இது ப்ரிசம். ப்ரிசம்னா அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எக்ஸஸாக இன்னொரு நேமிங் பண்ணும். ஸோ பி கியூ ஆர் எஸ். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த பிக்யூஆர்எஸில் மேலே ப்ரொஜெக்ட் எழுதிக்கணும். ஸோ நம்ம கீழேருந்து பார்க்குறோம். ஸோ பி இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு கியூ, இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு டி, சாரி எஸ். ஓகேவா. இங்கே இந்த லைன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எஸ், இந்த லைன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆர். அதே மாதிரி பாருங்க, இங்கே வந்து ஏ, ஸோ இது பி, இது வந்து டி, இது வந்து சி. ஏபிசிடி லைனாக தான் வரணும் அவசியம் கிடையாது. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஆக்சிஸ் ஹைட் வந்து நமக்கு 16 சொல்லிட்டாங்க. அதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த டாப் இருந்து 20 மீட்டர் கீழே பிலோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் சென்டர்லேருந்தே எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ எனக்கு 2 இங்கே வருது, நான் சின்னதாக என்ன பண்ணுறேன், இதுக்கு ஏன்னா இங்கே தான் நம்ம ப்ரொடக்டர் வைக்க போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், லைட்டாக வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது மென்ஷன் இப்படி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் தான் 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் த டாப்லேருந்து, அதையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க 20 சென்டிமீட்டர். ஸோ சார் 20 mm. ஓகேவா. நெக்ஸ்ட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ல வச்சு எவ்வளோ டிகிரி இன்க்ளைனில் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி. அப்போ நான் என்ன டயக்ராம்ல நான் இந்த சைடு தான் வரைஞ்சிருக்கேன், அதனால இந்த சைடு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ 60 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக இந்த டயக்ராம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைன், ஒரு பெரிய லைன், நெக்ஸ்ட் ஒரு சின்ன லைன், ஒரு பெரிய லைன். இதுதான் வந்து உங்களுடைய கட்டிங் பிளேன். ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, இங்கே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் வந்து 1. ஸோ இப்போ நான் இப்படி கட் பண்ணிருக்கேன், நான் இங்கே 1. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ 2. ஸோ இங்கெல்லாம் டேஷ் போடணும், 2 டேஷ். நெக்ஸ்ட்டு ஆக்சஸில் கட் ஆகுதுக்கு மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இங்கே கட் ஆகுது நமக்கு 3 டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த லைனில் எங்கேயுமே கட் ஆகலை. ஓகேவா, விட்டுருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கீழே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ கீழே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது இந்த பாயிண்ட்லேயே தான் இருக்குது. 2ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸோ 2ங்கிற பாயிண்ட் எல்லாம் கட் ஆகிருக்குது. இந்த ஓபி இந்த இது எல்லாம் இருக்குது, கட் ஆகிருக்குது. ஸோ இதுவும் தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டே தான் இருக்குது. 3ங்கிற பாயிண்ட் பாருங்கள். ஸோ 3ங்கிற பாயிண்ட் மட்டும் இப்போ நமக்கு எக்ஸஸாக இந்த இடத்துல கட் ஆகிருக்குது, இந்த இடத்துல கட் ஆகிருக்குது. ஸோ அது என்னது, டியில் கட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா. அப்படின்னா இது எஸ். ஸோ பாருங்க, நம்ம இந்த இதுக்கு ஒரு நேம் பண்ண மறந்துட்டோம், 4 டேஷ். ஓகேவா. ஸோ 3 விட்டுருங்க. நெக்ஸ்ட் 4 ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ப்ரொஜெக்ட் எங்கே கட் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. இந்த 4 வந்து எந்த இடத்துல கட் ஆகிருக்கணும், இந்த நெக்ஸ்ட் இருக்கிற லைனில் தான் கட் ஆகிருக்கணும். ஓகேவா. ஸோ அதை என்ன பண்ணுங்க, அதனால இந்த லைனுக்கு அப்படியே கொண்டு வந்துடுங்க. சி நெக்ஸ்ட் இந்த ஆர்சி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த பாயிண்ட்டு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா. இது 4. ஸோ இங்கே பாருங்க, இந்த 1 இங்கேயே தான் வருது, இதே லைனில் தான் டச் ஆகுது. ஸோ 1. இங்கே பாருங்க 2 இதே லைனில் தான் டச் ஆகுது. 2 பி தானே இருக்குது, இந்த லைன் பி கியூ இதெல்லாம் இந்த 2. 3 பாருங்க, இதே லைனில் தான் எங்கே ஆகுது டச். இங்கே பாருங்க டிஎஸ். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு தான் நம்ம பேர் என்ன பேர் 3. நெக்ஸ்ட் பாருங்க 4 சிஆர் இங்கே கட் ஆகணும், நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு இப்போ கட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுக்கு நேம் என்னது 4. நேராக பாருங்க எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த லைனில் இல்லை, இந்த லைனில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, அதுக்கு அப்படியே நேராக கொண்டு வந்துடுங்க 4. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சா.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும். சாரி, ஆக்சுவலாக இது வந்து இப்படி வரைஞ்சிருக்கணும். நான் இப்படி கட் பண்ணிட்டு எப்படி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம இது இப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எனக்கு டயக்ராம் எங்கே போகும், இந்த இடத்துல வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த சைடு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணிட்டேன். சரி, எக்ஸஸாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் கட்டான செக்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், நல்லா டார்க்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் இந்த 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இந்த போர்ஷன், நெக்ஸ்ட் இந்த கட்டிங் போர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா 90 டிகிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட் ஆகுது. ஸோ கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு அப்படி இந்த லைனை வந்து என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களுடைய செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் உங்கள் தேர்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் உங்க ஃபோர்த் பாயிண்ட். ஸோ பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த டயக்ராமை விட்டு தான் என்ன பண்ணும், இது எப்படி பேரலாக இருக்கும், இதுக்கு நேரம் என்ன பண்ணும், இந்த பேரலல் வரைஞ்ச மாதிரியே இந்த டயக்ராம் விட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு பேர் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். டயக்ராம் விட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு பேர் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், உங்கள் காம்பஸ் எடுத்து ஒரு பாயிண்ட்டாக மெஷர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 1 பாயிண்ட்லேருந்து இந்த 1 மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மெஷர்மெண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்லேருந்து செகண்டை இங்கே பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் இந்த லைன்லேருந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே. ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் இந்த சைட் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி கட் பண்ணி இருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு தேர்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸஸாக ரிமைனிங்காக இருக்கிற இந்த ஆரோலாம் ஆர்க்லாம் ரப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், ஃபோர்த்து பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு ஸோ ஃபோர்த்து பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நான் ஒரு லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸுமே நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் இருக்குது தெரியுமா, இந்த பேஸ்லேருந்து என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் ஃபஸ்ட்டு இந்த 1ங்கிற இந்த ஏ இருக்கா, ஸோ ஏலேருந்து இந்த 1ங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி கட் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த 1லேருந்து இந்த 1 மெஷர் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம பிளேஸ் பண்ணிப்போம்ல, ஸோ அங்கேருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா இந்த 1 பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த செகண்ட் பாயிண்ட்டு, ஸோ இது மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி 3. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 4. இந்த லைன்லேருந்து என்ன பண்ணணும், 4. ஓகேவா? ஸோ இந்த லைன்லேருந்து என்ன பண்ணணும், 4. ஸோ புரிஞ்சுதா?
நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த 4லேருந்து இந்த 4 நான் மெஷர் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணாதீங்க, இந்த XY ஆக்சிஸ்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 45 டிகிரி இன்க்ளினேஷனை வச்சு எல்லாமே இது ஈக்குவலாக ஹேட்ச் பண்ணிக்கணும். எனக்கு இங்கே நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஓகேவா? இதுதான் என்னது உங்களுடைய ட்ரூ ஷேப். ஓகேவா? இதுதான் உங்களுடைய டாப் வியூ. ஸோ மேலே கீழே பார்க்குறீங்களா, இதுதான் உங்களுடைய டாப் வியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டைமென்ஷன் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் கூட என்ன பண்ணுங்கள், டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30. ஓகேவாப்பா? தேங்க்யூ.